Hello everyone, welcome to Self Learning Tamil. Engineering Maths la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Laplace transform related properties. Engineering Maths related ஆன other video links descriptionல லிங்க் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிலேட்டடான டீட்டெயில்டு ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், லேப்லாஸ் ஆஃப் 3 cos h 5t minus 4 sin h 5t. இந்த வேல்யூஸ்க்கு லேப்லாஸ் ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி லேப்லாஸ் ஆஃப் 3 cos h 5t. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் வேல்யூக்கு ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூக்கு. ஃபஸ்ட் வேல்யூக்கு பண்ணும்போது லேப்லாஸ் ஆஃப் 3 cos h 5t. இதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா cos h atக்கு will be equal to s divided by s square minus a square. இங்கே வந்து ஏவுக்கு பதிலாக இங்கே வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே cos h 5tன்னு இருக்குது. அப்போ நம்மளோட ஃபார்முலா s divided by s square minus 5 square. 5 square will be 25. அப்போது இங்கே 3 இருக்குது. ஸோ 3 as it is. cos h atக்கு நம்ம பார்த்துருக்கோம் s divided by s square minus a square. ஏவோட பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 5 5s are 25. 3s divided by s square minus 25. நம்மளோட ஃபஸ்ட்டு 3 லேப்லாஸ் ஆஃப் 3 cos h 5t யோட வேல்யூ 3s divided by s square minus 25. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ லேப்லாஸ் ஆஃப் 4 sin h 5t will be equal to, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், will be equal to sin h at யோட வேல்யூ a divided by s square minus a square. இப்போது ஏவோட பிளேஸில் 5 இருக்குது. அப்போ 5 போடும்போது இங்கே பிஃபோரில் 4 இருக்குது இன்டூ a இருக்கிறதுனால மேலே 5 divided by s square minus 5 square will be 25. Then 5 4s are 20 divided by s square minus 25. இது வந்து செகண்ட் லேப்லாஸோட வேல்யூ. இங்கே கொஷினில் 3 லேப்லாஸ் ஆஃப் 3 cos h 5t minus 4 sin h 5t. ஸோ will be equal to, இந்த ரெண்டு வேல்யூவும் மைனஸில் எழுதுவோம். 3s மைனஸ் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கிறதுனால 3s minus 20 divided by s square minus 25. செகண்ட் சம், Laplace of 2e to the power 3t minus e to the power minus 3t. We know that e to the power 8க்கு வந்து நம்மளோட ஃபார்முலா 1 divided by s minus a. நெக்ஸ்ட்டு e to the power minus 80 மீனிங் அது. அப்போ e to the power minus 80 will be equal to 1 by s plus a. இங்கே ஏவோட பிளேஸில் 3 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து 1 divided by s minus 3. Second formula 1 divided by s plus 3. Laplace of 2e to the power 3t minus e to the power minus 3t will be equal to 2 divided by, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 as it is வரும். இதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 1 by s minus 3. ஸோ 2 divided by s minus 3 minus 1 divided by s plus 3. இப்போது ரெண்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 2 into s plus 3 minus இந்த வேல்யூ வந்து ரைட் சைட் போகும்போது மைனஸோட மல்டிபிள் ஆகும். மைனஸ் ஆஃப் s minus 3 will be minus s plus 3 will be minus s plus 3 divided by, இது வந்து a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏவோட பிளேஸில் s இருக்குது. ஸோ s ஸ்கொயர். பியோட பிளேஸில் 3 இருக்குது. மைனஸ் 3 ஸ்கொயர் will be equal to, இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2s plus 6 minus s plus 3 divided by s square minus 3 square will be, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 2s minus s will be s. 6 plus 3 வந்து 9. ஸோ s plus 9 divided by s square minus 3 3s are 9 will be 9. அப்போ நம்மளோட ஆன்சர்
s plus 9 divided by s square minus 9. இதுதான் இதோட வேல்யூ. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் ஜென்ரல் டைப்புக்கு பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்முலாவோட வீடியோலேயே பார்த்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ரிலேட்டட் எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். மெயின் கான்செப்ட் அதில் தான் இருக்குது, பேசிக்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சம்மில் எப்படி அதை அப்ளை பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், லேப்லாஸ் ஆஃப் டி இன்டூ சைன் ஏடி. அதாவது டி மல்டிப்பிளில் வர்றது தான் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி. டிவைடட் பை எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி வரும்போது அது வந்து டிவிஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம். ஸோ டி இன்டூ சைன் ஏடி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணணும். இந்த டி இல்லாமல் அதர் வேல்யூ இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். லேப்லாஸ் ஆஃப் சைன் ஏடி வில் பி ஈக்குவல் டு, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வில் பி வந்து இது வந்து இந்த ஃபைன் பண்ணுற நம்மளோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எஸ். டி மல்டிபிளில் வரும்போது அது வந்து பவர் 1ல் வரும்போது இந்த ஃபார்மேட்டில் வரும். அதுக்கு நம்ம எழுதும்போது மைனஸ் டி டிவைடட் பை டிஎஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் எஸ்ங்கிறத வந்து நம்ம இந்த ஃபைன் பண்ண வேல்யூஸ். சப்போஸ் டி டு த பவரில் 2, 3 அந்த மாதிரி வரும்போது டி டு த பவர் என் இன்டூ எஃப் ஆஃப் டி, இந்த வேல்யூ தான் எஃப் ஆஃப் டி will be equal to -1 whole power n. If suppose t to the power 2 இருக்கும்போது -1 the whole square will be +1. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பவரில் 1 இருக்கும்போது இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. -1 whole power n into d divided by d to the power n divided by ds to the power n into f of s. நம்ம ஃபைன் பண்ணுற இந்த வேல்யூ தான் f of s. இந்த கொஷினில் டி டு த பவர் 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்மேட் எடுத்துக்குவோம். அப்போது லேப்லாஸ் ஆஃப் டி இன்டூ எஃப் ஆஃப் டிக்கு வந்து மைனஸ் டி டிவைடட் பை டிஎஸ். எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போது எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேஷன் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் வீடியோவோட ரைட் சைடில் செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும்னா வில் பி ஈக்குவல் டு மைனஸ், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ ஆஸ் இட் இஸ், நியூமரேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே வந்து எஸ் டேர்ம் கிடையாது, ஸோ இட் பிகம் 0 மைனஸ் நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ், டினாமினேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணும்போது இந்த டேர்மில் மட்டும்தான் எஸ் இருக்குது, ஸோ இட் வில் பிகம் 2s டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதோட ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். லேப்லாஸ் ஆஃப் டி சைன் ஏடி வில் பி ஈக்குவல் டு, இது வந்து இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 2as divided by s square plus a square the whole square. Minus into minus will become plus. So Laplace of t into sin at will be 2as divided by s square plus a square the whole square. Multiplication property la second type, அதாவது பவரில் 2, 3 அந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது இந்த செகண்ட் சம் பாருங்க, லேப்லாஸ் ஆஃப் டி ஸ்கொயர் இன்டூ சைன் ஏடி. இங்கே வந்து டி டு த பவரில் வேல்யூஸ் இருக்குது, அதாவது ஹையர் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு லேப்லாஸ் ஆஃப் சைன் ஏடி, அதாவது எஃப் ஆஃப் டி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். எஃப் ஆஃப் டி பிளேஸில் சைன் ஏடி இருக்குது, வில் பி ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது வந்து எஃப் ஆஃப் எஸ், இது ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லேப்லாஸ் ஆஃப் டி ஸ்கொயர் இன்டூ சைன் ஏடி, இதுக்கு நம்மளோட ஃபார்மேட்டில் பார்த்தோம், -1 ஹோல் பவர் n டி டு த பவர் n டிவைடட் பை டிஎஸ் டு த பவர் n இன்டூ எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இங்கே வந்து பவரில் 2 இருக்குது, இதுதான் நம்ம n வேல்யூவை எடுத்துக்குவோம். ஸோ n is equal to 2. அப்போ நம்மளோட ஃபார்முலா
minus 1 whole to the power 2 into d square divided by ds square into f of s. அப்போ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் இந்த டேர்ம்ஸை. Laplace of t square sin at will be d square, அதாவது minus 1 the whole square will be plus 1 ஆயிடும். So d square divided by ds square into f of s. Next f of s க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது a divided by s square plus a square. இப்போ இந்த f of s டேர்முக்கு 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு d divided by ds, அதாவது 1 டைம் பண்ணும்போது another 1 இருக்கும், அதாவது d divided by ds d divided by ds இதோட மீனிங். அப்போ 1 டைம் பண்ணுறோம், அப்போ another டைம் பண்ணுறப்ப தான் இந்த d divided by ds வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் வரும் இன்டூ இந்த டேர்முக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது டினாமினேட்டர் டேர்ம் ஆஸ் இட் இஸ் சேம் ப்ரொசீஜர் தான். நியூமரேட்டர் வில் பிகம் 0, ஏன்னா இங்கே எஸ் டேர்ம் கிடையாது. மைனஸ் நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ், டினாமினேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணும்போது 2s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். Next will be equal to d divided by ds, in the term will become 0, அப்போ minus 2as divided by s square plus a square the whole square will be equal to, next second time differentiate பண்ண போகிறோம். அப்போ இந்த d divided by ds வந்து remove ஆயிடும். It will be denominator term as it is, numerator term with respect to s. இங்க வந்து s term இருக்கு, so s will become 1, value வந்து minus 2a வரும், minus of numerator term as it is, so minus 2as into denominator term la s square plus a square the whole square இருக்கு. first power term க்கு பண்ணுவோம், அப்போ 2 into s square plus a square வரும். இப்போ with respect to s இந்த inner term பண்ணும்போது 2s, அப்போ நம்மளோட வேல்யூ minus of minus 2as into 2 into s square plus a square into 2s divided by s square plus a square whole power. இங்க வந்து ஹோல்ல ஸ்கொயர் வரும், இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கு, ஸோ ஹோல் பவர் 4. இந்த டேர்ம்ஸில் மைனஸ் 2a வந்து காமனாக இருக்குது இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும். இதை வந்து காமனாக வெளியே எடுக்கும்போது minus 2a into s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து இந்த டேர்மை காமனாக எடுத்துட்டோம், அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். இதில் இந்த டேர்ம் மட்டும் எடுத்திருக்கோம், அப்போது இங்கே இந்த மைனஸும் வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒரு மைனஸ் மட்டும் இங்கே இருக்கும். மைனஸ் s இன்ட்டு 2s இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து பேலன்ஸ் டேர்ம் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் பவர் 4. இப்போது இந்த டேர்மில் s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயரை காமனாக எடுக்கும்போது பேலன்ஸ் டேர்ம் வந்து இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது, 1 தான் எடுத்திருக்கோம், அதாவது பவர் 1. ஸோ பேலன்ஸ் s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இந்த டேர்ம் காமனாக எடுத்துட்டோம், அப்போது இந்த ரெண்டு டேர்ம் இருக்கும், 2 2 சார் 4s ஸ்கொயர். இது வந்து பேலன்ஸ் டேர்ம் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் பவர் 4 ஆஸ் இட் இஸ். இப்போது இந்த டேர்மில் இதுவும் காமனாக இருக்குது, ஸோ இட் வில் கெட் கேன்சல்ட். அப்போது இங்கே பவர் 3 வரும். மைனஸ் 2a இன்ட்டு இந்த டேர்ம்ஸில் s ஸ்கொயர் மைனஸ் 4s ஸ்கொயர் வில் பி மைனஸ் 3s ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டிருக்கேன், மைனஸ் 3s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் 3. இங்கே ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ இட் வில் பிகம் 3 வில் பி ஈக்குவல் டு மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2a into 3, இந்த மைனஸ் டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் டேர்ம் வில் பிகம் மைனஸ். ஸோ 2a into 3s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் பவர் 3. அப்போ நம்மளோட ஃபைனல் வேல்யூ லேப்லாஸ் ஆஃப் t ஸ்கொயர் into sin at will be equal to 2a into 3s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் பவர் 3, த ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிவிஷன் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னென்னா எல் இன்டூ எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி ஃபார்மில் வரும்போது இங்கே எஃப் ஆஃப் டியோட பிளேஸில் லேப்லாஸ் ஆஃப் காஸ் ஏடி மைனஸ் காஸ் பிடி டிவைடட் பை டி. இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி, இது வந்து டிவிஷன் ப்ராப்பர்ட்டி டி டிவைடில் வரும்போது.
ஃபஸ்ட்டு இந்த எஃப் ஆஃப் டீயை சால்வ் பண்ணுவோம். இந்த இடத்துல எஃப் ஆஃப் டீங்கிறது வந்து காஸ் ஏடி மைனஸ் காஸ் பிடி. காஸ் ஏடிக்கு நம்மளுக்கு தெரியும் வேல்யூ எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் பிடியோட வேல்யூ எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து லேப்லாஸ் ஆஃப் f of t divided by t will be equal to integration of s to infinity f of s into ds. இந்த ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து f of s ஓட வேல்யூ. அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது into dsன்னு போடணும். will be equal to இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம f of t வச்சு f of s ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் ஆஃப் s to infinity நம்மளோட f of s ஓட வேல்யூ வந்து s divided by s square plus a square minus s divided by s square plus b square into ds. Next, d divided by ds differentiation of log into s square plus a square க்கு நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 2s divided by s square plus a square. நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது சிமிலராக இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த 2 தான். s ஸ்கொயர் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஸோ 2 இந்த சைடு போகும்போது 1 டிவைடட் பை 2 இன்டூ லாக் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போது இந்த வேல்யூ காமன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து 1/2 லாக் s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சேம் இதுக்கும் அதே தான் 1/2 லாக் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் லிமிட்ஸ் s to infinity will be equal to 1/2 log of s square plus a square divided by s square plus b square limit s to infinity. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1/2 limit s tends to infinity log s square plus a square divided by s square plus b square minus 1/2 second limit s tends to limit s tends to s log of s square plus a square divided by s square plus b square. இந்த லிமிட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ 1/2 log limit s tends to infinity log இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் s ஸ்கொயர் காமனாக எடுக்கும்போது s ஸ்கொயர் இன்டூ s square into 1 plus a square divided by s square denominator same s square 1 plus b square divided by s square and s square will get cancelled minus 1/2 log of s square plus a square divided by s square plus b square will be equal to 1/2. இங்கே வந்து s tends to infinity sக்கு பதிலாக infinity அப்ளை பண்ணணும். அப்போ இந்த பிளேசஸில் infinity அப்ளை பண்ணும்போது இந்த term will become 0. இந்த ரெண்டு டேர்முமே அப்போ 1 மட்டும் வரும். ஸோ 1/2 log 1 plus 0 அதாவது இந்த டேர்ம் 0 ஆகிடும் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் divided by 1 plus 0 minus 1/2 into log of s square plus a square divided by s square plus b square. அப்போது நம்மளுக்கு தெரியும் log 1ஓட வேல்யூ will be 0. அப்போது will be equal to minus 1/2 into log of s square plus a square divided by s square plus b square. அந்த மைனஸ் வேல்யூ பவருக்கு போகும்போது will be equal to 1/2 log of s square plus a square divided by s square plus b square whole power minus 1. Minus 1 meaning 1 divided by s square plus a square divided by s square plus b square ஓட மீனிங். அப்போ இது நியூமரேட்டருக்கு போகும் will be equal to s square plus b square divided by s square plus a square. அப்போ நம்மளோட வேல்யூ 1/2 log of s square plus b square divided by s square plus a square. இப்போது 1/2 பவருக்கு போகும்போது will be equal to log of s square plus b square divided by s square plus a square whole power 1/2. 1/2ங்கிறது ரூட் தான் 1/2ன்னு போடுவோம். ஸோ log of root s square plus b square divided by s square plus a square Laplace of cos at minus cos bt divided by t will be equal to log root of s square plus b square divided by s square plus a square. The final value for division property க்கு இப்படி தான் சால்வ் பண்ணோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.